சப்பாத்தி பூரிக்கு நம்ம வழக்கமாக செய்கிற இந்த உருளைக்கிழங்கு குருமாவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நேரமும் மிச்சமாகும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுங்க. எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு பொடிசாக நறுக்கின இஞ்சி பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கை வேக வைக்காமல் தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த குருமா செய்கிறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு சொம்பளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆவி தானாக அடங்கினதும் குக்கரை திறந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுட்டு கடலை மாவு ஊற்றிங்க. தண்ணி தேவைப்படுதுன்னா சுடு தண்ணி ஊற்றிங்க, பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை சேர்த்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பூரிக்கு கிழங்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.